Hi guys, welcome to our channel Muthu Ganesh Pregnancy Tips. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேர்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 7, 8, 9 அந்த 3 மாதத்தில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 100% நார்மல் டெலிவரி ஆகும்னு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் என்னென்னா ஆக்டிவாக இருக்கணும். அதாவது 7வது மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், எதுவும் பண்ண முடியாத மாதிரியே இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத வேலைகளாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மெதுவாக பார்க்குறது ரொம்ப நல்லது. நம்மளால் என்ன முடியுமோ அந்த ஒர்க்கை வந்து மெதுவாக பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரிக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அண்டு ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸு, அதாவது வேறு எதுவும் ஜங்க் ஃபுட்ஸ் கடையில் உள்ளது, அப்புறம் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் உள்ள ஃபுட் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் மந்த் அந்த 3 மந்த்தில் வந்து நமக்கு உடம்பு வந்து நல்லா வெயிட் போடும். நம்ம அதிகமாக சாப்பிட்லனாலுமே கொஞ்சமாவது வெயிட் போடும். அதனால் நமக்கு ரொம்ப வெயிட் போட்டோம் அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் பார்த்து ஹெல்த்தியான ஃபுட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம வந்து ஒரு 7 மந்த்துக்கு மேலே எடுக்கிற அந்த ஸ்கேனில் வந்து பேபியோட வெயிட்டை வந்து நம்ம ரெகுலர் செக் பண்ணுறது முக்கியம். பேபியோட வெயிட் வந்து நார்மலாக 2.7 to ஒரு 3 kg இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வாக்கிங் பண்ணணும். டெய்லி குறைஞ்சது காலையில் ஒரு நம்மளால் முடிஞ்சால் 1 hour இல்லைன்னா ஒரு 1/2 hour, காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour வாக்கிங் ரெகுலராக போயே ஆகணும். அப்புறம் வந்து சில எக்ஸசைஸ் இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைசஸ்லாம் உண்டு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது நமக்கு இடுப்பு எலும்பை வந்து கொஞ்சம் விரிவாக்கும். அப்புறம் வந்து யோகாவும் நம்ம பண்ணால் நமக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அண்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஆகவே கூடாது. நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். அப்புறம் யார்கிட்டையும் வந்து அவங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட டெலிவரி அந்த லேபர் பெயினும் ரொம்ப யூனிக்கானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலாக கேட்டுக்கிறது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரொம்ப அதிகமாக வந்து அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டோன்னா நமக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆயிரும். அப்புறம் டெலிவரியை நினச்சி நம்ம வந்து மெயினாக பயப்படக்கூடாது. ஒரு நம்பிக்கையும் இருக்கணும், நம்மளால் நார்மல் டெலிவரி பண்ண முடியும். அப்புறம் ப்ரேயரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடவுள்கிட்ட வந்து கண்டிப்பாக எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நாமளே பேசிக்கணும். அதுக்குண்டான இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக குடிச்சிட்டே இருக்கணும். அப்படி தண்ணியோ இல்லை ஜூஸோ லிக்யூட் ஐட்டமாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு குழந்தைக்கு அந்த தண்ணிச்சத்து வந்து லாஸ்ட் டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தண்ணிச்சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மூமெண்ட்ஸும் நல்லாவே தெரியும். பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் நல்லா தெரியும். அப்புறம் வந்து ப்ரெஷர் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் சுகரை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் திங், ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னா பிளட் லெவல். நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து முருங்கை இலை ஜூஸு, சூப்பு அண்டு மெயினாக சுவரொட்டி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் வந்து நல்லா ஊறும். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே கைஸ், இது அவ்வளோத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.